Figure given below shows a long straight solid wire, circular cross section of radius A, carrying steady current I. The current I uniformly distributed across the cross section. The plot which correctly represent variation of magnetic field with the distance. இது ஒரு தியரி கொஸ்டின். இதுவும் பல தடவை ரிப்பீட் ஆனதான். ஒரு கண்டக்டர் நமக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இஸ் மியூ நாட் ஐ பை 2πr. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைடு. இன்சைடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை பி டாஷ்னு வச்சுக்கலாம். மியூ நாட் ஐ பை 2π. இதில் இதை ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோ. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் இன்டு ஸ்மால் ஆர், அது ஏன்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னு வச்சதுனால இதான் ஃபார்முலா. அப்போ இட் இஸ் கிளியர். இன்சைடை பொறுத்தவரை டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஏ, அவுட் சைடை பொறுத்தவரை இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர். டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஏ, இன்வெர்ஸ்லி இது இன்சைட் மட்டும், இது அவுட் சைட். ஆன் த சர்ஃபேஸ் இதே ஃபார்முலா தான். ஸோ முதல்ல டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் ஏ டில் இட் ரீச்சஸ் டு த சர்ஃபேஸ். அப்போ இது ஆன்சர். அப்போ பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர். இது வரைக்கும் சர்ஃபேஸ் வர வரைக்கும் அதான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் ஏ. அடுத்தது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர். இது இன்வெர்ஸ்லி பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர். அப்போ இது ஆன்சர். இதெல்லாம் இல்லை, இது ஆன்சர். நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இது டைரக்ட் ஃபார்முலா தான். தியரியில் நம்ம இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருவோம். முதல்ல தெரிஞ்சிருந்துச்சு. ரிப்பீட் பண்ணுற பசங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லி தருவோம். அந்த கிராஷ் ப்ரோக்ராம் பசங்களுக்கும் சொல்லி தந்துட்டு தான் இருக்கு.